Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். கைக்குத்தல் அரிசியினுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கைக்குத்தல் அரிசி அப்படிங்கிறது ஒரு பழுப்பு அரிசி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அரிசியில் ரொம்ப குறைவாக தோல் நீக்கப்பட்டு நெல்லோட வெளிப்புற தோலை நீக்கினதுக்கப்புறம் மிதமான பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரிசி தான் இந்த கைக்குத்தல் அரிசி. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதே சமயத்தில் வாயில் போட்டு மென்று சாப்பிடக்கூடிய தன்மை கொண்டதாகவும் இருக்குது. கைக்குத்தல் அரிசியில் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் கூட நிறைஞ்சிருக்குது. ஆனால் மற்ற அரிசியை விட நீண்ட நேரம் வேகக்கூடியது இந்த கைக்குத்தல் அரிசி. கைக்குத்தல் அரிசியில் ஊட்டச்சத்தான விட்டமின் பி, பாஸ்பரஸ், செலினியம், மாங்கனீசு, பொட்டாசியம், மெக்னீசியம் இது மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்கு. உடல் எடையை குறைக்கக்கூடிய நார்ச்சத்தும் பைட்டோ நியூட்ரியன்ஸும் இந்த கைக்குத்தல் அரிசியில் நிறையவே இருக்கு. இதை அதிகமாக நம்ம சாப்பிட்றதன் மூலமாக நம்ம உடலுக்கு அதிக ஆரோக்கியத்தை தான் தரும். கைக்குத்தல் அரிசியை சாப்பிட்றதன் மூலமாக புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்குது. சரி, கைக்குத்தல் அரிசி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய 12 நன்மைகள் என்னன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. உடல் எடையை குறையிறதுல கைக்குத்தல் அரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கைக்குத்தல் அரிசியில் அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால கலோரியோட அளவை கட்டுப்படுத்துது. கைக்குத்தல் அரிசி சோறு மாதிரியான நார்ச்சத்து உணவை நம்ம அதிகமாக சாப்பிட்டோன்னா உடல் எடை விரைவிலே குறையும். இதை நீங்களே கண்கூட பார்க்கலாம். இதய நோய் வராமல் தடுக்கிறதுல கைக்குத்தல் அரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கைக்குத்தல் அரிசியில் நார்ச்சத்து அதிகம் இருக்குது. அதனால சீக்கிரத்திலே செரிமானம் அடைகிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் இதய நோய் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கும் இந்த கைக்குத்தல் அரிசி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைக்குத்தல் அரிசியை தினமும் சாப்பிட்றதுனால இரத்த அழுத்தம் குறையும். இரத்த குழலில் பிளேக் உருவாகிற அபாயத்தை கூட குறைக்குது. தினமும் கைக்குத்தல் அரிசி சோறு சாப்பிட்டோன்னா இதய நோயிலிருந்து தப்பிக்கலாம். மலச்சிக்கலை தடுக்க கைக்குத்தல் அரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கைக்குத்தல் அரிசியில் அதிகம் நார்ச்சத்து இருக்கிறதுனால சாப்பிட்ட உடனே சீக்கிரத்தில் உணவை செரிக்க செய்து இதனால் மலச்சிக்கலை தடுத்து குடலை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். கொழுப்பை குறைக்கிறதுல கைக்குத்தல் அரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கைக்குத்தல் அரிசியில் இருக்கக்கூடிய தவிட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் உடலில் இருக்கும்ல, அந்த கொழுப்பை குறைச்சி உடலை மெல்லிதாக காட்டுது. மார்பக புற்றுநோயை தடுக்க கைக்குத்தல் அரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கைக்குத்தல் அரிசியில் இருக்கக்கூடிய பைட்டோ நியூட்ரியன்ஸ் லிக்னான் இருக்குல்ல, இது மார்பக புற்றுநோயையும் இதய நோயையும் வராமல் காத்து கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்கு. வயது அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின்படி கைக்குத்தல் அரிசி தினமும் சாப்பிட்றதுனால மார்பக புற்றுநோய் அபாயத்தை குறைப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பற்களையும் எலும்புகளையும் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுல கைக்குத்தல் அரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கைக்குத்தல் அரிசியில் 21% மெக்னீசியம் இருக்குது. தினமும் 1 கப் கைக்குத்தல் அரிசி சோறு சாப்பிட்றதுனால நம்மளோட எலும்புகளும் பற்களும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறதுல கைக்குத்தல் அரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கைக்குத்தல் அரிசியில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் டைப் 2 நீரிழிவு நோயை சீராக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கைக்குத்தல் அரிசி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பித்தக்கற்கள் உருவாவதை தடுக்கிறதுல கைக்குத்தல் அரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கைக்குத்தல் அரிசி மாதிரியான கரையாத நார்ச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவை தினமும் நம்ம சாப்பிட்டோன்னா பெண்களுக்கு பித்தக்கற்கள் உருவாவதை தடுக்க உதவும். நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல கைக்குத்தல் அரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கைக்குத்தல் அரிசியில் மாங்கனீசு நிறைய இருக்குது. அதனால இந்த கைக்குத்தல் அரிசியை சாப்பிட்றப்ப இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கொழுப்பு அமிலத்தை உருவாக்கி நம்மளோட நரம்பு மண்டலத்தில் இருக்கும்ல, அந்த பல வகையான நரம்புகளில் ஹார்மோனை உற்பத்தி செய்து
ஆஸ்துமாவை குறைக்கிறதுல கைக்குத்தல் அரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பல ஆய்வுகள் மூலமாக தினமும் கைக்குத்தல் அரிசி சாப்பிட்டோன்னா ஆஸ்துமா நோயை குறைக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பெருங்குடல் புற்றுநோயை தடுக்கிறதுல கைக்குத்தல் அரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம தினமும் கைக்குத்தல் அரிசியை சாப்பிட்றதுனால பெருங்குடல் புற்றுநோய் வர்றதை தடுத்து பெருங்குடலை அது பாதுகாக்குது. கைக்குத்தல் அரிசியில் செலினியம் இருக்கிறதுனால பெருங்குடலில் ஏற்படுள்ள அந்த புற்றுநோயை ஆரம்பத்திலே தடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்குது. கைக்குத்தல் அரிசி அப்படிங்கிறது ஒரு முழு தானிய உணவு. இதை 3 வேளையும் தினமும் சாப்பிடலாம். இந்த கைக்குத்தல் அரிசியை தினமும் சாப்பிட்றதுனால நமக்கு உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் ஆரோக்கியமும் கிடைக்கும். குறிப்பு: உங்களுக்கு கைக்குத்தல் அரிசி சாப்பிட்டு பழக்கம் இல்லை அப்படின்னாலோ, வேறு ஏதாவது நோய்களுக்காக நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தீங்கனாலோ உங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் இந்த கைக்குத்தல் அரிசியை எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் கைக்குத்தல் அரிசி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய 12 ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை.